லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தமிழகம் வருகை தந்தார். அந்த பாம்பன் அந்த பாலத்தை புதுப்பித்து மீண்டும் திறந்தாங்க. அதை திறந்து வைப்பதற்காக அவர் வருகை தந்தார். பல்வேறு விஷயங்களை பேசினார் மோடி அவர்கள். குறிப்பாக அதில் 2 விஷயம் பார்க்கணும். தமிழகத்திற்கு நிதி விஷயமாக பேசும்போது சொல்கிறாரு, கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது, கடந்த 10 ஆண்டுகளை இந்த காங்கிரஸ் பீரியட் இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது தமிழகத்திற்கு நாங்கள் 3 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கோம். ஆனாலுமே இங்கே இருக்கக்கூடியவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சரி, அவங்க அழுதுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்லையே கையெழுத்து போட மாட்டாங்க. எங்ககிட்ட வர்றது எல்லாமே ஆங்கிலத்தில் உள்ள கையெழுத்தாக தான் இருக்குன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அந்த பிரதமருடைய விழாவில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளலை அப்படிங்கிறதும் ஒரு சர்ச்சையாக இருக்குது. அதற்கு அண்ணாமலை சொல்கிறாரு, ஒரு பிரதமர் வரும்பொழுது ஒரு முதல்வர் இப்படி பண்ணலாமா, அடுத்த முறையாவது திருத்திக்கங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த தவிர்ப்பும் மோடி அவர்களுடைய பேச்சையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடி திட்டமிட்டு அரசு விழாவில் பொய் பேசுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் என்றுதான் அவருடைய பேச்சு உணர்த்தி இருக்கிறது. கடந்த முறை இருந்த அரசுகள் கொடுத்ததை விட 3 மடங்கு கூடுதலான நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் என்பதே முதலில் பொய்யான செய்திதான். ஆனால் அப்படி 3 முறை கூடுதலான நிதியை ஒதுக்கி இருந்தாலும் கூட கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு எவ்வளவு, இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய ஒன்றிய அரசில் தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு? உதாரணமா வச்சுக்கோமே, ஜிஎஸ்டி தொகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2009 2013 வரை நீங்கள் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்துக்கு செலுத்திய ஜிஎஸ்டி தொகை எவ்வளவு? இப்போது 2019 2023 வரை தமிழ்நாடு ஜிஎஸ்டியாக ஒன்றியத்துக்கு செலுத்திய தொகை எவ்வளவு? ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்ட அளவுல 2009 2013 செலுத்திய தொகையை விட 6 மடங்கு கூடுதலான தொகையை நாம் செலுத்தி இருக்கிறோம். அப்ப நாங்க 6 மடங்கு கூடுதலா செலுத்துறத நீங்க பேசணுமா வேண்டாமா? நாங்க 6 மடங்கு கூடுதலா செலுத்தியதால் தானே நீங்க 3 மடங்கு கூடுதலான அறிவிப்புகளை வெளியிட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க நிதி குறித்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறன. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது சார். இது எல்லாம் வெறும் அறிவிப்புகள் தான். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன், இவர்களுடைய அறிவிப்பு எத்தகைய அறிவிப்பாக இருக்கும்னு சொல்லி. தென் தமிழகத்தை ரயில் பாதைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு நிதியை 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லி இந்தியாவினுடைய ரயில்வே அமைச்சகம் தன்னுடைய ரயில்வே பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியிடுது. எப்போ? 2020, 2021, 22, 23 3 ஆண்டுகள் முழுமையாக கடந்து விட்டன. ஏறக்குறைய 4 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு 2024 இதோட ப்ராகிரஸ் ரிப்போர்ட் என்னன்னு கேட்கிறாரு மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன். ரயில்வே அமைச்சர் பதில் சொல்லல சார். இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் பதில் சொல்லல சார். இந்த நாட்டினுடைய பிரதமர் கடைசி வரை பதில் சொல்லல சார். அவை குறிப்புல இப்போதும் இருக்கு சார், வேணா இதை எடுத்து பார்த்துடலாம் சார். அப்ப இது எதை உணர்த்துதுன்னு சொன்னா, நீங்க சொல்றீங்கல்ல 3 மடங்கு நிதி கூடுதலாக கொடுத்திருக்கிறோம்னு. இந்த 3 மடங்கு கூடுதலாக கொடுத்ததாக சொல்லப்படுகிற நிதி அறிவிப்பாகவே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? 2 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்தை போய் நீங்க பாத்தீங்கன்னா எல் முருகன் நன்றி தெரிவிச்சு பிரதமருக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாரு. பாத்தீங்களா? ஏன் நன்றி சொன்னாரு? பேரிடர் நிதியை ஒதுக்கியதற்காக நன்றி. பேரிடர் எப்ப சார் வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ள? பேரிடர் வந்த வடு இங்க தமிழ்நாட்டுல நிலைப்பட்டு இருக்கிறா. இப்போ எத்தனை மாத காலம் ஆயிடுச்சு? தமிழ்நாடு அரசு என்ன கேட்டது? பேரிடர் தொகுப்பிலிருந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கள், இங்கே ஏற்பட்டிருக்கிற வெள்ள மழை பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவியுங்கள் என்று கேட்டதா இல்லையா? இங்கே ஒரு அரசு முழுமையாக இயங்கியதனுடைய பொருட்டு சென்னை 15 நாட்கள்ல மீட்கப்பட்டு இயல்பு நிலை திரும்பியது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார், வெள்ள பாதிப்பு இல்லை என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லி 1 வார கால அவகாசத்துக்குள் 100 விழுக்காடு எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்பட்டதா இல்லையா? நீங்க நிதி கொடுப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாரா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்? இல்ல, செய்து முடித்தாச்சு.
அதன் பிறகு தேசிய பேரிடராக அறிவியுங்கள் என்று தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துக்கு என்ன பதில் சொன்னீங்க? நீங்க பதில் சொன்னீங்களா? இல்ல. தேசிய பேரிடராக நாங்கள் அறிவிக்க மாட்டோம் என்று சொன்னீர்கள். ஏன் என்று கேட்டதற்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னார், தேசிய பேரிடராக எந்த பகுதியில் ஏற்படுகிற மழை வெள்ள பாதிப்பையும் அறிவிப்பதில்லை என்று சொன்னார். ஆனா 6 மாதத்துக்கு முன்பு ஹெலிகாப்டரில் ஏறி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குஜராத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை பார்வையிட்டு விட்டு வந்து குஜராத்தில் ஏற்பட்டது தேசிய பேரிடர் என்று அறிவித்து தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தொகுப்பை ஒதுக்கி தந்து 15 to 30 நாட்களுக்குள்ளாக அங்க நிவாரண பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 6 மாத காலமாச்சு சார் நிவாரண பணி அங்க மேற்கொள்றதுக்கு. இங்க நிதியே கொடுக்காம நிவாரண பணியை 15 நாட்கள்ல மேற்கொண்டோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிறார் என்று சொன்னதற்கு பிறகு மோடியினுடைய வருகைக்கு ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மகிழ்ச்சி சூழல் உருவாகி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு அவர் நிதிகளை வாரி கொடுத்துட்டு வந்திருக்கிறாருங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்போதும் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்புக்கு எல் முருகனை வைத்து நன்றி சொல்ல வைத்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய போர்ஜரி வேலை! அப்ப உங்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் வெறும் அறிவிப்புகளாகவே தானே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா சார், தமிழ்நாடு அரசு ஒரு வியூகம் வகுக்குது. நீங்க தமிழ்நாட்டையே விட்டுருங்க சார், தமிழ்நாடு அரசையே விட்டுருவோம், வேறு ஒரு மாநில அரசு கொடுக்குறாங்க. எதுக்கெடுத்தாலும் அந்த சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. எதற்கெடுத்தாலும் அழுகையா? யார் அழுதது நாடாளுமன்றத்தில்? நாங்களா? தமிழ்நாடு அழுதது? நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள், நாங்கள் கண்ணீர் வடிக்கவில்லை. இன்னொன்றையும் நான் சொல்றேன், அழுதாங்கன்னு சொல்றீங்களா? அழுகை என்ன அவ்வளவு லேசா போச்சா? அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், நாங்க அழுததாகவே இருக்கட்டும், எங்களுக்கு முன்னோடி யாரு தெரியுமா? மோடி தான். மோடி முதலமைச்சராக இருக்கிற போது ஜிஎஸ்டி தொகை எங்களுக்கு பத்தல, நாங்க செலுத்துற வரியிலிருந்து எங்களுக்கு திருப்பி செலுத்துறது எங்களுக்கு குறைவா இருக்கு, உயர்த்தி கொடுங்கன்னு அழுதது யார் தெரியுமா? தீர்மானம் போட்டது யார் தெரியுமா? இந்திய துணை கண்டத்துல முதல்ல காங்கிரசினுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்து இதே ஐயா மோடி தான். அப்ப அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சர். அப்ப நீங்க தானே எங்களுக்கு வழிகாட்டி. நீங்க செய்திருக்கிறது தானே சார் இன்னைக்கு நாங்க செய்யறோம். நீங்க முதலமைச்சராக இருக்கிற போது அழுதுருவீங்க, நிதி பத்தலைன்னு சொல்லுவீங்க. ஆனா நாங்க முதலமைச்சர்களாக இருக்கிற போது எங்கள் மாநிலங்களில் இருந்து நிதி பற்றவில்லை என்கிற குரலை உயர்த்தினா அது அழுகன்னு சொல்லுவேன். நான் என்ன கேட்கிறேன், 15 ஆண்டு காலத்தை நோக்கி நகருகிறது இந்த மோடியினுடைய அரசு, இல்ல அப்படிதானே? 3வது டென்யூர் எங்க போய் முடியும்? 15வது வருஷத்துல போய் முடியும் சார். இப்ப எத்தனை ஆண்டு காலம் சார் ஆயிடுச்சு? 11 ஆண்டுகளை நிறைவு செய்து 12வது ஆண்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஒரு பட்டியல் போடுங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன எடுங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த 12 ஆண்டுகளில் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை செலவு செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு பேரு சார், பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு பேரு. எவ்வளவு தெரியுமா நிதி? 75,000 ரூபாய். 50,000 ரூபாய் இருந்ததை 75,000 ரூபாயா 25,000 உயர்த்தினாங்க. காங்கிரீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு தெரியுமா பட்ஜெட்? 3,50,000 ரூபாய். மீதி காசு யாரு கொடுக்கறது? நிர்மலா சீதாராமன் கொடுக்குமா? எல் முருகன் கொடுப்பாரா? தமிழ்நாடு அரசினுடைய பணம். பேர் என்ன? பிரதமர் வீடு கட்டும் திட்டம். வெக்கமா இல்ல? ஏன் எங்க வரி பணத்துல எங்களுடைய மக்களுக்கு நாங்க வீடு கட்டி கொடுப்போம், நீ வெறும் 75,000 ரூபாய் காசை கொடுத்துட்டு பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு பேர் வச்சுக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினேன், அந்த அடிக்கல்லை செங்கல்லை தூக்கி கொண்டு போயே உங்களுடைய கட்டிடத்துக்கு எல்லா விதமான அஸ்திவாரத்தையும் உருவிட்டு விட்டார உதயநிதி ஸ்டாலின். மறந்துட்டீங்களா நீங்க? எங்க போச்சு அந்த எய்ம்ஸ்? எய்ம்ஸ் குறித்த அறிவிப்பு என்ன சார் ஆச்சு? எய்ம்ஸுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க? நிர்மலா சீதாராமன் அம்மையார் இப்ப கூட சமீபத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க சார் நாடாளுமன்றத்துல. எய்ம்ஸினுடைய புகழ் என்ன, அதுக்கு எவ்வளவு செலவாகுது எல்லாம் சரி. எங்க இருக்கு எய்ம்ஸ்? கல்ல தவிர வேற என்ன சார் இருக்கு? என்ன செஞ்சிருக்கிறீங்க நீங்க? இப்படி திட்டங்களை எல்லாம் அறிவித்து விட்டு அந்த திட்டங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களா? ரயில்வே பட்ஜெட்ல இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம்னு நீங்க சொல்றீங்கல்ல, ராஜஸ்தான் மாநிலத்துல இதை விட குறைவான தொகையை அறிவிப்பதாகவே நீங்க அறிவிச்சீங்க. எப்ப தெரியுமா? 2023 ரயில்வே பட்ஜெட்ல. ஆனா 60 விழுக்காடு படிகள் அங்க நிறைவு பெற்றிருக்கு. இதை யாரு சொல்றா? ரயில்வே துறையினுடைய அமைச்சர் எப்ப சொல்றாரு? 2024ஆம் ஆண்டு மானிய கோரிக்கை மீதான விவாதத்துல பேசுறாரு சார். நீங்க இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 2021ல அறிவிச்சீங்க, 2020ல அறிவிச்சீங்க. இப்ப என்ன ஆண்டு? 2025. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ரயில்வே திட்டம் என்ன?
தகவல் அறியும் உரிமை சட்டத்துல போய் எடுத்து பார்த்துருவோம் என்ன நீங்க செய்திருக்கிறீங்கன்னு. நீங்க ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை கொடுங்க, ஒப்பிட்டு பார்ப்போம். நீங்க சொல்வது உண்மையா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கிடைக்கப்பெறுகிற தகவல் உண்மையா என்பதை ஒப்பிட்டு பார்த்துருவோம். அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன புலப்படுதுன்னா, வெறும் அறிவிப்புகளாகவே இருக்கிறன, செயல்பாட்டுக்கு வருவதே கிடையாது. நான் தான் சொல்றேனே, ஓராண்டுக்குள்ள 60 விழுக்காடு செயல்பாட்டுக்கு வருது ராஜஸ்தான் மாநிலத்துல. ஆனா 3.5 ஆண்டுகள் கடந்தும் தமிழ்நாட்டுக்கு 1% செயல்பாடு கூட வரல சார். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அறிவிப்புகளாகவே தான் இருக்கின்றன. அந்த அறிவிப்புகள் தமிழ்நாட்டுக்கு பயன் தருகிற வகையில் ஏதாவது திட்டங்கள் துவங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க மோடிய. இந்த திட்டம் நான் கேட்கிறேன் சார், தமிழ்நாடு அரசு அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு, இப்ப சமீபத்துல பொருளாதார ஆய்வறிக்கைன்னு ஒண்ணு தாக்கல் பண்ணாங்கல்ல சார், தாக்கல் பண்ணாங்களா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளவு? 9.6 விழுக்காடு. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளவு? 9.6 விழுக்காடு. அப்போ இந்திய ஒன்றியத்துக்கு 10 விழுக்காடு சார். எத்தனை மாநிலங்கள் சார் இருக்கு? 10 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இருக்குல்ல. இதை உயர்த்தியதற்கு காரணம் என்ன? தனிநபர் வருமானத்தை பெருக்கியதற்கு காரணம் என்னன்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. முதலமைச்சரினுடைய சீரிய சிந்தனையில் உதயமான மகளிருக்கான இலவச பேருந்தை பயன்படுத்தி மகளிர் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டார்கள். அன்றாடம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தில் 50 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரை சேமித்திருக்கிறார்கள். அதனால் தனிநபர் வருமானம் கூடியிருக்கிறதுன்னு ஒரு ஆய்வறிக்கையை இன்னைக்கு கொடுத்துட்டோம்ல சார். எத்தனை ஆண்டுகள் சார் தமிழ்நாடு அரசு அதிகாரத்துக்கு வந்தாச்சு? 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டு நிறைவு பெறுகிற நிலையில இந்த 4 ஆண்டுகள்ல ப்ராகிரசிவ் ரிப்போர்ட் வந்துருச்சு இல்ல சார். நீங்க அது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுங்க சார். நீங்க அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை, ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தியதன் மூலமாக தமிழ்நாடு பயனடைந்திருக்கிறது சொல்லுங்க. நீங்க எந்த திட்டத்தை நீங்க சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுல இந்த ரயிலை இயக்கி இருக்கோம் சொல்லுங்க. நீங்க வாங்கக்கூடிய இடத்துல முதல்வர் இருக்கிறாரு, மக்கள் மீது அக்கறை இருந்தா பிரதமர் விழாவில் போய் கலந்து மக்களுக்கான உரிமைகளை கேட்டிருப்பாரு. எங்கேயோ ஊட்டியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது போன்று நடப்பதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு. அண்ணாமலையினுடைய கடைசி நிமிடங்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒளிந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்றெல்லாம் இனி அண்ணாமலை பேசுவார் என்று சொன்னால், அண்ணாமலை போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் காலணி கொண்டு வீசுவார்கள். மரியாதையா பேசணும் அண்ணாமலை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து, நீ ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த, நீ எங்க இருந்த ஸ்டேஜ்ல? ராமநாதபுரத்துல நயினார் நாகேந்திரன் ஸ்டேஜ்ல இருந்தாரு, நீ ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்ட. ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று முதலமைச்சரை பேசியதற்கு முதலில் முதலமைச்சர் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் அண்ணாமலை. என்ன திமிரு! மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் சார் அவரு, தமிழ்நாட்டினுடைய தலைமகன் அவரு. நீங்க யாரை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கிற பயண திட்டத்தின் அடிப்படையில் அவர் அவருடைய நிகழ்விலே பங்கேற்கிறார். ஏன் பிரதமர் வந்தா முதலமைச்சர் போய் நிக்கணுமா? முதலமைச்சர் தான் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கணுமா? முதலமைச்சர் போகலன்னா பிரதமர் வந்துட்டு போக மாட்டாரா? பிரதமரை வரவேற்க முதலமைச்சர் போக மாட்டார் சார். என்ன சார் செய்வீங்க? இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா காரணம் காட்டி? என்ன எடப்பாடி பழனிசாமி நினைச்சீங்களா மிரட்டுவதற்கு? எடப்பாடி பழனிசாமி நினைச்சீங்களா கூளை கும்பிடு போடுவதற்கு? அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க மறந்துடாதீங்க, இந்த வேலையெல்லாம் அவர்கிட்ட நீங்க வச்சுக்க கூடாது. ஒளிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்றீங்க. யாரு சார் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? நேற்றைக்கு பிரதமரினுடைய செய்தி, பேசுகிற செய்தி விவாதம் ஆவதற்கு முன்பே அதற்கு எதிர்வினை ஆற்றியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மறந்துடக்கூடாது. நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்றைக்கு நலத்திட்டங்களை துவங்கி வைப்பதற்காக ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கிற பயண திட்டத்தின் அடிப்படையில் அந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கிறார். நீங்க திடீர்னு பிளான் போடுவீங்க, திடீர்னு செய்தி அறிவிப்பீங்க, திடீர்னு ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க. உங்கள் ஏற்பாட்டுக்கு போல வளைந்து கொடுத்து விட்டு பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து பண்ணிட்டு வரணும்னு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது. புரோட்டோகால் படி அவர் ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்தில் நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொண்டார். அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய கடமைப்பாடு அமைச்சர்களை அனுப்பி வைத்தார். எங்க பிரதமருடைய விழாவுக்கு அவர் எல்லாத்தையும் சரியா செஞ்சிட்டார். நீங்க அவரை குறை சொல்ற வேலையெல்லாம் செய்ய அடுத்த முறை திருத்திக்கங்கிறாரு. இந்த முறை தவறு செஞ்சிட்டீங்க, அடுத்த முறை திருத்திக்கங்க, இந்த போன்ற விழாவில கலந்துக்கங்க, மக்களுடைய உரிமைகளை. இது தவறே இல்லைன்ற நானு, இது தவறே இல்லைன்ற நீங்க திருத்தி, தவறு செஞ்சாதானே சார் ஒருத்தர் திருத்திக்கணும். இது தவறே இல்லைன்ற என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன் நானு. பிரதமர் வந்தால் முதலமைச்சர் அந்த மேடையில் இருக்கணும்னு எங்கேயாவது கட்டாய சட்டம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. இல்ல சார் வந்தே ஆகணும் சார், வேற வழியே கிடையாது சார். இருக்கா? சொல்லுங்க சார். நீங்க இருக்கான்னு. நீங்க சட்ட விதிகளின்படிதான் நடந்துக்கிறீங்களா? சொல்லுங்க.
அப்படி எந்த அவசியமும் கிடையாது. தவறே இல்லைன்ற அடுத்த முறை திருத்திக்கங்கன்னு என்னத்தை திருத்த சொல்றீங்க? நான் வேணா ஒண்ணு சொல்லட்டுமா? முதலமைச்சர் சுயமரியாதைக்காரர். நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால அடுத்த முறையும் பிரதமர் நிகழ்ச்சியை புறக்கணிப்பார். நீங்க வேணா பாருங்க. அடுத்த முறையும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது முதலமைச்சர் பிரதமர் இருக்கிற நிகழ்ச்சியினுடைய மேடையில் இருக்க மாட்டார் சார் அவரு. ஏன்னா நீங்க இந்த முறை விமர்சனத்தை நயமா வச்சிருந்திருக்கணும். ஏன் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏன் இல்லைன்னு கேட்கிற தார்மீக உரிமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கு. என்ன சார் பிரதமர் வராரு, இந்த நேரத்துல இல்லாம போயிட்டாரே, இருந்திருக்கலாமே. இது அவரவர்களுடைய விருப்பம். ஆனா ஓடி ஒளிந்து கொண்டார். தவறை அடுத்த முறையாவது யார் தவறு செஞ்சாங்க? தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு நீங்கள் இங்கே வருகிறீர்கள். நியாயமாக உங்களுக்கு கருப்பு கொடி காட்டி உங்களை திருப்பி அனுப்பி இருக்க வேண்டும். அப்படித்தானே சார் செஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தேடிக்கொண்டு வக்பு சீர்திருத்த மசோதாவை நீங்க நாடாளுமன்றத்துல நிறைவேற்றிட்டு வர்றீங்க. அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாக நீங்க இங்க வர்றீங்க. கொதிநிலையில இருக்கும்போது நீங்க இங்க வர்றீங்க. மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு வந்து பாருன்னு சொன்னாரு. அந்த செய்தியினுடைய வேகம் சூடு தணிவதற்குள்ளாக நீங்க இங்க வர்றீங்க. முதலமைச்சர் நினைத்திருந்தா கருப்பு கொடி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம் தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சார் அவரு. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்பது மட்டுமல்ல அவரினுடைய அடையாளம். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கத்தினுடைய தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மாணவர் அணிய, ஒரு இளைஞர் அணிய, ஏதாவது ஒரு துணைநிலை அமைப்பை முடுக்கி விட்டு நீங்க மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? மோடி வந்திருக்க முடியுமா தமிழ்நாட்டுக்குள்ள? தலை காட்டி இருக்க முடியுமா? சொல்லுங்க. அதெல்லாம் செய்யல அவரு. தார்மீக அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை துவங்கி வைப்பதற்காக வருகிறார். அதனால அவரு ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டாரு. நீங்களும் அதே மாதிரி ஜென்டில்மேனா நடந்துக்கிறது தான் உங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலையினுடைய தேதி குறிக்கப்பட்டுச்சு சார். இப்ப இந்த சினிமால ஒரு டயலாக் வரும், நீங்க கேட்டிருக்கீங்களா? சாகிற நாள் தெரிஞ்சிட்டா வாழ்வுகிற நாள் நரகம் ஆயிரும்னு. அந்த மாதிரி அண்ணாமலைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாள் நரகம் ஆயிடுச்சு. ஏன்னா பொறுப்பு பறிக்கப்படும் என்பதற்கான எல்லா அறிவிப்புகளும் ஏறக்குறைய தயாராகி வெளியிடுவதற்கான நேரத்துக்காக காத்திருக்கப்படுகிறது. நான் என்ன கேக்குறேன், நேத்து முதலமைச்சர் இல்ல நயினார் நாகேந்திரன் யாரு சார்? நீங்க புரோட்டோகால் பேசுறீங்கல்ல, முதலமைச்சர் ஓடி ஒளிந்து கொண்டாருன்னு. நயினார் நாகேந்திரன் யாரு? அவருக்கும் அந்த தொகுதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப அந்த தொகுதியில மேடையை ஏற்றி உட்கார வச்சிருக்கீங்க. நயினார் நாகேந்திரன் எந்த அடிப்படையில் உட்கார வச்சிருக்கீங்க? கடைசி நேரத்தில் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடியால் நயினார் நாகேந்திரன் மேடையேற்றப்பட்டாருன்னு செய்திகள் வருது. ஏன் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடைசி நேரத்தில் அப்படி ஒரு அறிவிப்பு வருது? மாநில தலைவரா நீங்க தானே சார் மேடையில இருந்திருக்கணும். சொல்ல போனா நான் எந்த அதிகாரத்திலும் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் அவர் எந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர்? அவர் சட்டமன்ற தொகுதி எங்க இருக்கு? நேற்றைக்கு விழா நடந்த இடம் எங்க இருக்கு? ஏன் அவர் வேலையேற்றி உட்கார வைக்கப்படுகிறார்? இப்ப புரியுது அண்ணாமலையினுடைய அந்த பிதற்றல் பேச்சு. அண்ணாமலையால தாங்க முடியல. நயினார் நாகேந்திரன் தான் தலைவராக போகிறார் என்பதை நேற்று மோடியினுடைய விழா பட்டவர்த்தனமாக உணர்த்தி இருக்கு. இது அண்ணாமலையினுடைய தூக்கத்தை தொலைச்சிருச்சு. கடைசி வாய்ப்பாக ஏதாவது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அவர் காத்திருந்தார். ஆனா எந்த வாய்ப்பும் அவருக்கு கிடைக்காதுங்கிறத நேற்றைய பிரதமரினுடைய விழா உணர்த்தி இருக்கு. அதன் மூலமாக தனக்கு எல்லா விதமான அடையாளங்களும் போய்விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிதற்றுகிற வேளையில் முதலமைச்சர் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு எது வேண்டுமானாலும் நிகழலாம். அதாவது நான் சொல்றது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தே தூக்கி எறியப்படலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்ப உருவாகி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இனிமேல் உங்களுடைய அரசியல் வாழ்வு குறித்து சிந்தியுங்கள். தமிழ்நாடு குறித்தெல்லாம் நீங்க சிந்திக்க வேணாம். நீங்க ஒன்னும் தமிழ்நாட்டுக்கு சீரிய சிந்தனைகளை தந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் முதலமைச்சர் குறித்து பேசுகிற கருத்துக்களை நயமான முறையில் எடுத்து வைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணாமலை இதே நிலை தொடருவார் என்று சொன்னால், நான் குறிப்பிட்டதை போல அண்ணாமலைக்கு பலமான எதிர்ப்பு தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் கிடைக்கும் என்பதை எச்சரிக்கையாகவே அண்ணாமலைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அண்ணாமலை விமர்சனம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இப்போ தமிழக மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இலங்கை அந்த கடற்படையால் சிறைபிடிக்கப்படுறது தான். அந்த விவகாரத்தில் மோடி இலங்கைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து வைத்து அந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. அந்த பிரதமரோடு இணக்கமான பேச்சு நடத்தி இனிமேல் கைது செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு பரபரப்பான பேச்சு இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மோடி பிரதமராக பதவியேற்றது 2014 இல்லையா? 2024 10 வருஷம் முடிஞ்சிச்சு. 2025 11வது வருஷமும் முடிய போகுது. இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இனிமே இலங்கைக்கு
மீன் பிடிக்க செல்கிற, எல்லை தாண்டுகிற மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட மாட்டார்கள். ஏன் சார் 11 வருஷமா என்ன புடுங்கிட்டா இருந்தீங்க? இந்த கோரிக்கை எப்பயிலிருந்து சார் வந்துச்சு? கடல் தாமரை மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க சார். அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானம் என்னன்னா, கடல் தாண்டி செல்கிற, எல்லையை தாண்டுகிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர் கூட சிறைபிடிக்கப்பட மாட்டார். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவாதம் தான் இந்த கடல் தாமரை மாநாடு. இதுதான் அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு உயிர் கொடுத்துட்டீங்களா நீங்க? நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தானே? கொடுத்துட்டீங்களா நீங்க? இன்னொன்னு, பிரதமரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒப்புக்கொள்றாரு. அதாவது 3500 ஏறக்குறைய ஒரு நம்பர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. மீனவர்களை மீட்டு கொண்டு வந்திருப்போம்னு சொல்றதன் மூலமாக இன்னொரு செய்தி இருக்குல்ல. அதாவது அப்ப 3500 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க? குஜராத்தினுடைய கடல் எல்லையில பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுறாங்களா? சிறைப்பிடிக்கப்படுறது இல்ல. அப்ப அங்க இருக்கிற உங்களுக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஏன் இங்க இருக்கிற கடல் எல்லைக்குள்ள இல்ல? அப்ப திட்டமிட்டு தமிழ்நாட்டு மீனவர்களை சிறைப்பிடிக்க வைக்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்துங்கிறது தானே இங்க இருக்கக்கூடிய தங்கச்சி மடம் போன்ற, பாம்பன் போன்ற மீன்பிடி தொழிலாளர்களினுடைய மக்களின் குரலாக இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? சரி, இத ஒரு புறத்துல வச்சுக்குவோம். நீங்க மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. நூற்றுக்கணக்கான படகுகளை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறானே, அந்த படகுகளை மீட்டு கொண்டு வர முடிஞ்சுதா உங்களுக்கு? சார், கடல் எல்லைக்குள்ள படகை சிறைபிடிக்க கூடாதுங்கிறது சர்வதேச விதி, சர்வதேச சட்டம். ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் இல்லாத அளவுக்கு படகுகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்க. நீங்க மீனவர்களை மீட்டு கொண்டு வந்த கதையை பேசுறீங்க, படகுகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்க பேசலையே. ஏன் படகுகளை நீங்க மீட்டு கொண்டு வர்றது இல்ல? படகுகளை மீட்டு கொண்டு வருவதற்கு நீண்ட அவகாசங்களை எடுத்துக்கொள்றீங்களே, என்ன காரணம்? பிரதமர் தான் பவரான லீடர் ஆச்சு சார். உலகத்துக்கே வழிகாட்டுகிற தலைவர்னு நீங்க ஆராதித்து மகிழ்றீங்களே அந்த பிரதமர் பேசி ஒரே போன் கால்ல படகை மீட்க முடியாதா? வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இந்தியாவினுடைய கப்பற்படை நேவி என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏன் சார் இதெல்லாம் செய்ய முடியல? 20 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படுது சார். 20 நாட்கள் முறையாக நிறுத்தி வைக்கப்படாமல் அந்த படகுகள் சீர்கெட்டு போகுது. அந்த மக்களினுடைய கண்ணீர் துடைக்கப்படலை. இதன் மூலமாக அந்த மக்களினுடைய கண்ணீரில் உப்பெடுக்கிற முயற்சியை நீங்க செய்றீங்க. தங்கச்சி மடம் மீனவர்களினுடைய அந்த கண்ணீர் இருக்குல்ல, அதுல உப்பெடுக்கிற வேலையை செய்து பாரதிய ஜனதா கட்சி. படகுகளை மீட்டு கொண்டு வருவதற்கு 1 மாத காலத்துக்கு மேலாக அவகாசம். அந்த படகுகள் செப்பனிட முடியாமல் சீர்கெட்டு போயிருது கடல் எல்லைக்குள்ள. தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல சார். கடற்கரைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல. அதற்குண்டான பொருளாதார செலவுகள், அதை இங்கே கொண்டு வந்து கரையில் மீண்டும் அதை சரி செய்வதற்கான பொருளாதார செலவுகள், ஒட்டுமொத்தமாக மீனவர்களினுடைய வாழ்வே சிதையுண்டு போகுது. பொருளாதார தேடலே எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் இருளடைஞ்சிட்டு போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த 15 ஆண்டுகளில் தானே சந்திக்கிறார்கள் தங்கச்சி மடம் மீனவர்கள். பாமனை சேர்ந்திருக்கிற மீனவர்கள் இந்த 15 ஆண்டுகளில் தானே சந்திக்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் பொறுப்பு ஏற்பது? அப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இப்போதும் அரசியல் செய்து கொண்டே இருக்கீங்க. மீட்டு கொண்டு வந்துட்டோம், நீ மீட்டு கொண்டு வந்த கொண்டு வரலன்னா அதுக்கு அந்த மீனவர்கள் செத்து போகட்டுமே என்றுதானே அவர்கள் நினைக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் நசுங்கி, எங்களுக்கான எதிர்காலம் இருண்டு போய் வாழ்வதற்கே வழி இல்லை என்கிற சூழலை எங்களுக்கு உருவாக்கி விட்டு, எங்கள் உயிரை மீட்டால் என்ன, எங்கள் உயிர் போனால் என்ன என்கிற நிலையை உருவாக்கி விட்டு இங்க வந்து மாறு தட்டிக் கொள்கிறீர்கள். சுண்டைக்கா நாடு சார் இலங்கை. நீங்க நினைச்சா நொடி பொழுதுல முடிக்க முடியும் இந்த பிரச்சனையை. ஆனால் நீங்கள் அதை முடிப்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இப்ப கூட செய்தி வெளியிடுறான் சார், குஜராத் மீனவன் பாகிஸ்தான் எல்லையை தாண்டினா இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி இருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறான். ஆனா தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கையினுடைய எல்லையை தாண்டினா தமிழ் மீனவர்கள் எல்லை கடந்திருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப எங்களை நீ இந்தியனாவே பாக்குறதுக்கு தயாரா இல்லையே. உன்னுடைய ஊடகங்கள் கோடி மீடியா எங்களை இந்தியனாவே கருதலையே. அப்ப எப்படி நீ எங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்துவ? இந்த வேலையெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை, ஒரு நாடகம் என்பது இன்றைக்கு பிரதமருடைய பேச்சின் மூலமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறது. தமிழ்நாட்டுக்காக துளியும் சிந்திக்காத ஒரு அரசு தான் இந்த ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்காக துருபையும் கிள்ளி போடாத பிரதமர் தான் இந்த பாரத பிரதமர் என்பதை அவருடைய பேச்சை வெளிப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.